காசாவில் பிறந்த பலஸ்தீன குழந்தைக்கு அந்த குழந்தையினுடைய தாய் தந்தையர்கள் சிங்கப்பூர் அப்படின்னு பெயர் சூட்டி சிங்கப்பூர் நாட்டை கௌரவப்படுத்தி இருக்காங்க. சிங்கப்பூர் நாட்டினுடைய மனிதாபிமான அமைப்பான லவ் இட் சிங்கப்பூர் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல தான் இந்த விஷயத்தை தெளிவுபடுத்தி இருக்காங்க. பஞ்சத்தின் மத்தியில மனைவி கர்ப்பமாக இருந்த போது சிங்கப்பூர் சமையல் கூடத்துல தான் தொடர்ந்து உணவு உட்கொண்டு வந்ததாகவும் அதை நன்றிய நினைவு கூறுவதற்காகவும் தான் தன்னோட குழந்தைக்கு சிங்கப்பூர் என பெயர் வைத்திருப்பதாக அந்த குழந்தையினுடைய தந்தை தெரிவித்திருக்காரு. அவர் சொல்லும் போது, நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அவர்களை நான் நேசிப்பதனால என்னுடைய குழந்தைக்கு நான் சிங்கப்பூர் என பெயர் சூட்டினேன் அப்படின்னு அந்த குழந்தையினுடைய தந்தை சொல்லியிருக்காரு. அந்த குழந்தை பிறக்கும் போது ஆரோக்கியமாகவும் 2.7 கிலோ எடை இருந்ததாகவும் சொல்லப்படுது. லவ் இட் சிங்கப்பூர் அமைப்பானது அவங்களோட அந்த பதிவுல சொல்லும் போது, புதிதாக பிறந்த இந்த குழந்தை ஆரோக்கியமாக இருக்க வாழ்த்தியதோட அதே நேரத்துல நிலையான போர் நிறுத்த சூழல்ல பிரகாசமான புதிய உலகம் விரைவில் அவளை வரவேற்கட்டும் என்றும் நம்பிக்கை தெரிவித்திருக்காங்க.